லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா ஸ்டாக் பார்க்கலாம். 5 ரூபா 10 ரூபா எப்படி ஏறுதுன்னு ஒரு வாட்டி காட்டிடுறேன் இருங்க. ஒரு கால் சைடு இப்போ அடிக்கும், ஒரே ஒரு வாட்டி அடிக்கும். அதை எப்படி கேப்சர் பண்ணணும்னு பாருங்க. அது எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்க. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ இஸ், இப்போ இது ரேட் இங்கே தான் 11 ரூபா போச்சுன்னா 11 ரூபா எனக்கு தேவையில்லை. வந்துச்சுன்னா எவ்வளோ? திஸ் இஸ் வே யூ ஹேவ் டு டிசைட். 11 ரூபாய் எனக்கு போட்டோம், எவ்வளோ வரப்போகுதுன்னு நான் பார்க்குறேன். 22. 11 ரூபாய்க்கு எவ்வளோ வரும் ப்ராஃபிட்னு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அகேன்ஸ்டில் தான் ட்ரேட் பண்ணுகிறோம். புட் சைடு தான் மேஜர் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ அது கால் சைடு காமிச்சது. செக் இட். கால் சைடு ஏறுது. ஒரு 14 ரூபா போச்சுன்னா 14 ரூபான்னு நான் விட்டுட்டேன். எவ்வளோ கொடுக்குன்னு பாருங்க. 14 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் எடுத்தேன்னா 14 ரூபாயில் எவ்வளோ லாட் வாங்குவீங்க? 14 ரூபாண்ணா 7.8 7.75. 14 ரூபாயில் 7.75 பாயிண்ட் வந்தால் யோசிச்சு பாருங்க. 14னா கூட 14,000 ரூபாய் போட்டால் 8,000 ரூபாய் ப்ராஃபிட். யூஆர் சீயிங் திஸ். ஸோ இதை தான் வந்து ஒரு லாஸ் மேக்கப் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. எனக்கு எதனா ஒரு வாட்டி மார்னிங் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் ஆகலைன்னா ஐ ஜஸ்ட் ரிகவர் மணி லைக் திஸ் அண்ட் கோ. அவ்வளோதான் விஷயம். கொஞ்ச நேரம், ரொம்ப இவ்வளோ நேரம்லாம் நான் உட்கார மாட்டேன். நம்மளுக்கு தேவை என்ன, ஒரு 6,000 இன்னைக்கு பேச்சப் பண்ணணும், 10,000 பேச்சப் பண்ணோன்னா அந்த லாட் சைஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து உனக்கு 3 ரூபா 4 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் பாருங்க. இப்போ அதையும் கொடுத்துட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 ருபீஸ் 5 ருபீஸ்க்கெல்லாம் கூட வரும். புரியுதா இது நான் சொல்றது? புரியுது சார். ஆனால் என்ட்ரி தான் எப்போ என்ட்ரி ஆகுது? பிகாஸ் இது 2 ருபீஸ் 3 ருபீஸ் 5 ருபீஸ்னா இதெல்லாம் தமிழ் மார்க்கெட்டில் இதெல்லாம் யாரும் பேசியே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆனால் என்ட்ரி தான் புரியும். என்ட்ரி எப்போ போகணும் தான் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ரிஸ்க். அது சப்போர்ட் பண்ணலாமா? ஒரு டீம் போட்டு பண்ணிக்கலாம். இது இதுலேயே பண்ணிடலாம். அந்த எலைட் குரூப்லேயே கூட இதில் இன்னும் கொஞ்சம் ரியல் ட்ரேடர்ஸ் யார் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி எடுக்கலாம். இதை வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஹீரோ ஜீரோ இஸ் நாட் ஃபார் ஆல். போச்சுன்னா ஜீரோ, வந்துச்சுன்னா ஹீரோ. அது பேர் அதுதான். போச்சுன்னா மொத்தம் போயிடும். மொத்தம்னா என்ன? இப்போ 10 ரூபா எவ்வளோ குவான்டிட்டி போடுவீங்க நீங்களா இருந்தா? 10 ரூபாய்க்கு எவ்வளோ? 1000 குவான்டிட்டி 10,000 ரூபா. 10,000 ரூபாய் நான் இங்கே போட்டேன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் இங்கே போட்டுக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. 10,000 போட்டேன், 12,000 வந்துடுச்சு. புரியுதா? 2,000. 10,000 போட்டு 2,000 எடுத்துன்னு போயினே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? 3.35. ஒரு என்ட்ரி உடனே ஒரு எக்ஸிட். 10,000 உள்ள வந்தா 3,500 ரூபாய் எடுத்துன்னு போயினே இருக்கிறேன். இது பாரு, இப்போ என்ன 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வந்துச்சு? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு 10,000 வந்துச்சு. புரியுதா? பட் அந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது சார்? இங்க சப்போர்ட்ல கொடுதுல்ல, இங்க தெரியுது இல்ல. இதான் நான் சொல்லிட்டேன்ல, போனா போட்டோன்னு விட்டுருணும்ல. 10,000 இது மேலே கூட போகும். இன்னும் இட் ஹாஸ் அ லெவல். இட் ஹாஸ் அ லெவல். அது 44 ரூபா வரைக்கும் போட்டுச்சுன்னா 33 ரூபா போட்டுங்க. இந்த லெவல் ஒரு தட்டு தட்டும். ஸோ ஆல்வேஸ் வாட்ச் திஸ். இங்கே சப்போர்ட்டை எடுத்துடுச்சு, அது கரெக்டாக இருக்குது. இப்போ 4 ரூபா, இப்போ 10 ஆயிடுச்சு. 3:10 டைமு. இப்போ இன்னும் ஒரே ஒரு எதுனா ஒன்று பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகினே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கும். இப்போ வேற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கலாம். இன்னும் குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகுது. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறத்துக்குள்ளே ஓடிடும். அதுதான் பிரச்சனையே இதில். ஐ டோன்ட் டீச் இது. டக்குன்னு எடுத்துடணும். பார்க்கும் போதே எடுத்துட்டு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு விட்டுடணும். 58,400 கால் சைட் பாருங்க. 58,400 இது வரைக்கும் போவோம். 137 ரூபா வரைக்கும் போவோம். சார் அந்த 10 ரூபீஸ் 57 வரைக்கும் போயிருச்சுங்க சார். 10,000 ரூபாய் கொடுத்தா 57 ரூபா யார் தராங்க? ஆமா. இது லாஸ். இது வந்து லாஸ் பேர் பண்ற ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லி இருக்கீங்களா, நான் இவ்வளோ கேபிட்டல்ல விட்டுட்டேன், இவ்வளோ கேபிட்டல் விட்டுட்டேன்னு. இப்போ இது இல்ல
பாரு ஏற போகுது பாரு. இது ஃபர்ஸ்ட் டே. அதுக்குள்ளே நீங்க எப்படி வாட்ச் பண்ணுங்க. இப்படி ஒன்னு இருக்குதுன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சீங்க. கரெக்ட். இப்போ கால் சைடு பாரு. புட் சைடு வாட்ச் பண்ணுங்க. இப்போ புட் சைடு 8 ரூபாய் 80 காசுக்கு 55 காசுக்கு வாங்குறோம். இப்போ எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. 55 காசு. 55 காசுனா ஒரு 10,000 குவான்டிட்டி எவ்வளவு ஆகுது சார்? எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சார்? 55 பைஸ். 58,400 புட். ₹5,500 சார். 35 காசு. இப்போ போனா 40 காசு போட்டோன்னு விட்டுடணும். 1000 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி எவ்வளோ ஆகுது? 30 ரூபா ஒரு ப்ரைஸ்னா 35,000. 30 காசு தானே. 3,500. அவ்வளோ கூட இல்லை, 350 ரூபா. சார் அது 1 ரூபி கீழே இருந்ததுன்னா எதுவுமே அவ்வளவா ஏற மாட்டேங்குது. ஏறுமா? நீ 4 பாயிண்ட், நீ 30 காசுக்கு நீ 70 காசு ப்ராஃபிட் எடுக்கணும். அது கூட எடுக்கிறாங்க. குவான்டிட்டிஸ் எடுப்பாங்க. 30 காசு இப்போ புட் சைடு மூவ்மெண்ட் இருக்குங்களா சார்? 30 ரூபா வந்து 1 ரூபாய் 10 காசுக்கு போகணும். இப்போ இது பாருங்களேன், இங்க வருதா இல்லையா பாரு. இப்போ நான் சொல்றேன் பாரு, இது இந்த இடம் ரீச் ஆகுது பாரு. இங்க வரோம் பாரு. இது இப்போ இந்த ரேட்டுக்கு வந்து போகுமா? எப்படியா இருந்தாலும் டச் பண்ணிட்டு 30 காசுக்கு வாங்கினது 60 காசுக்கு வருதா இல்லையா பாரு. இது 30 காசுக்கு வாங்கணும், 60 காசு வந்து தொட்டுட்டு போவோம் பாரு. இது 30 25 காசு லேபிள் இது. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். போச்சுன்னா 25 காசு தான், வந்தால் 60 காசு. பீப்புள் ஆர் ட்ரேட். இது வால்யூம் மட்டும் யாருன்னா போட்டு பாருங்க. வால்யூம் சார்ட் இருந்தா அவ்வளோ வால்யூம்ஸ் இருக்கும் இதுல எல்லாம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுக்கும் போது இன்ட்ராடேயில் எடுக்கக்கூடாது, பொசிஷனில் எடுத்துடணும். அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க பாருங்க. பாருங்க இப்போ எப்படி மேலே வரும் பாரு. தெரியுதா? 30 காசுக்கு வாங்கினது 10 காசு எக்ஸ்ட்ரா வந்துக்குது. பார்க்கலாம். இன்னும் 15 காசு வந்துக்குது, 20 காசு வந்துக்குது. This is the way you should trade. இப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ இது விட்டுடுங்க, வேணாம். Over today. Just I'm telling you. So everything is possible. அது எவ்வளோ போயிட்டு இருக்குது? 58 என்ன போட்டோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? 58,500. இங்க பாருங்க, தெரியுதா? நம்மளது அடிச்சிருக்கு பாருங்க. தெரிஞ்சுதா? 50 65 லைன் டிரா பண்ணல. எஸ் சார். விக்கு போயிட்டு வந்துரு. இதுதான் ஒரே ஷாட்ல போய் தொட்டுட்டு வந்துரும். எவ்வளவு பாயிண்ட்? 39 பாயிண்ட். வாங்கின பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கு வாங்கினது 50 ரூபாய்க்கு போய்க்குது. 14 ரூபாய்க்கு ஒரு 14,000 கொடுத்து வாங்கினா ப்ராஃபிட்டு 50,000.